பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் இந்த இடத்த கொடுக்குறாங்க? கரூர்ல வேற இடமே கிடையாதா? அவ்வளவு இடம் இருக்கு, அங்கெல்லாம் கேட்டப்ப இவங்க ஏன் கொடுக்கல? இந்த இடத்துல இவ்வளவு நெருக்கடியா வந்து கொடுத்துருக்காங்க. நாங்களும் பாக்குறோம், எங்க இருந்து அந்த ரவுண்ட் இடத்துல இருந்து அவ்வளவு கிரௌடு, எல்லா கிரௌடும் இங்க வந்தது. போலீஸ் நினைச்சா அப்படி எப்படி நிறைய பேருக்கு தடுக்க முடியும். இதே சிஎம் சார் வந்தாருன்னு எவ்வளவு கட்டுப்பாடு பண்றாங்க, எவ்வளவு பேர் பண்றாங்க. இங்க பாருங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பாத்தீங்களா? மக்களை பலி கொடுத்து இந்த ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஃப்ரீயா இருக்க எத்தனையோ இடத்துல அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன் இங்க கொடுக்குறாங்க? 4 பேர்த்த பலி கொடுத்து நம்ம ஆட்சி வளரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஆட்சி நடத்துறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆசைப்பட்டு வந்தாரு பலி போடுவாங்க. ஏன் இந்த இடத்துல வேணும்னே திட்டமிட்டு ஆட்சி போலீஸ் நினைச்சா வர்றாங்க, மக்களோட ஆசையை அவங்க நிறைவேற்றுறக்காண்டி மக்கள் விரும்புற இடத்த கொடுத்துருக்கணும். மக்களை வந்து ரொம்ப அவமதிக்கிறாங்க. மக்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த அரசு. இவ்வளவு ஆம்புலன்ஸ் தேவையே இல்லைங்க. எங்களுக்கு சரியான இடத்த நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா டிஎம்கே 30 விழா நடத்துனீங்க. எவ்வளவு பெரிய இடத்த நீங்க போட்டு நடத்துறீங்க? 4 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய இடத்த போட்டு நீங்க நடத்துறீங்க. ஆனா நீங்க உங்களுடைய ப்ரோகிராம்னா பாதுகாப்பா நடத்துறீங்க. ஆனா எங்க தளபதி வராரு, 4 மாவட்டத்தில் நடத்துற, திருச்சி திருவாரூர் நடத்துறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு? அதுக்கான இடம் கரூர்ல இல்லவே இல்லையா? அதுக்கான ஆட்சி இல்லவே இல்லையா? ஏன் எங்க தளபதி சுதந்திரமே கிடையாதா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி, கேடு கட்ட ஆட்சி தூக்க போற 2026 எங்கள் விஜய் முதல்வர வர போறாரு. தமிழக வெற்றி